Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றது தான். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட முடியாதவங்க இந்த மஷ்ரூம் பிரியாணியை சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு ஈக்குவல் டேஸ்ட்டில் இருக்கும். கூடவே ஆனியன் கேரட் ரைத்தா எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி ஜில்லுன்னு ஒரு மேங்கோ லஸ்ஸியோட கூடவே ஹாட்டாக இந்த மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க சீக்கிரமாக இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாகிட்டே இருக்கும்போதே இதில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி நல்லா பிச்சு நாளாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஒரு ஹாஃப் நட்சத்திர சோம்பு எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபுல் ஏலக்காயாக இருந்ததுன்னா ஒரு ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை கீரி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் டேர்ன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து வர ராஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா 1.5 பெரிய சைஸ் தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தக்காளிலாம் நல்லா குழைவாக வேகணும். அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி குக்கர் மூடியவே பின்னாடி திருப்பி வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது நல்லா கலர் தரும், ஆனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நான் எவரெஸ்ட் பிரியாணி மசாலா எடுத்துருக்கிறேன். இது ஸ்பான்சர்டு வீடியோ இல்லை, பட் எவரெஸ்ட் பிராண்ட் பிரியாணி மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சாதாரணமாக இப்போ எந்த 1 pot ரைஸ் செஞ்சிங்கனாலும், இப்போ தக்காளி சாதம், குஸ்கா ரைஸ் இந்த மாதிரிலாம் செய்யும்போது இந்த பிரியாணி கரம் மசாலாவுக்கு பதிலாக இந்த பிரியாணி மசாலா பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு செம்ம தூளாக இருக்குது. இப்போது நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம்ஸ் மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேன். இப்போது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் ஒரு ஸ்லைடு மிஸ் ஆகிடுச்சு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினாவையும் கொத்தமல்லியையும் நல்லா நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு ரெண்டுமே. இப்போது இதில் ரைஸுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்ஸ் தண்ணி தேவைப்படும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் அரிசி ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டை நான் அரிசியிலேயே போட்டுட்டேன் அப்படின்றதுனால தனியாக இப்போது நான் உங்களுக்கு உப்பு போட்டு காட்டலை. ஸோ இப்போது அரிசியை இதிலையே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போது மிச்சம் கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடையில் வாங்கி வச்சுருந்த ட்ரை ஆனியன்ஸ் இருந்தது, ஃப்ரைட் ஆனியன்ஸை, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசிலுக்கு குக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு சூப்பராக பாஸ்மதி ரைஸ் வெந்து கிடச்சிரும். இது வெந்துட்டுருக்கிற மீன்வைலில் நம்ம இதுக்கான சூப்பரான ரைத்தா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நறுக்கி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மாதிரி கிரேட்டட் கேரட் கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருக்கக்கூடிய புளிக்காத தயிர் 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கலந்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ சால்ட் ஆட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும், இல்லைனா தண்ணி விட்டுரும்.
1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் உப்பு மட்டும் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிடும் வெங்காயம், அதுக்கப்புறம் நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ உப்பு மட்டும் லேட்டராக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போயே சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால உடனே ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஜில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரு குஸ்காவோடையோ இல்லை ஒரு தக்காளி சாதத்தோடையோ இல்லை ஒரு பிரியாணியோடையோ இதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே சம்மர் சீசனில் உங்களுக்கு நிறைய மேங்கோ கிடச்சிதுன்னா கோல்டாக ஒரு மேங்கோ லஸ்ஸி அல்லது மேங்கோ மில்க் ஷேக்கோடு இதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டாப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.